ராஜன் வேலை கிடையாது, வெளியே போ. ஏங்க செல்வராயத்தை எதிர்த்து பேசிட்டேன். அவரை பழிச்சுக்கிட்டு நாங்க இனிமே இங்க தொழில் செய்ய முடியாது. உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டா ஏன் தொழிலுக்கு தான் ஆபத்து. மரியாதையை சொல்ற போயிடு. ஐயா நான் வச்சுட்டு போப்பா. போ போ போ. என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே, வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே. மஞ்சள் நிற பூவெடுத்து மங்கை உடல் சீர் கொடுத்து கொஞ்சி வரும் பாட்டெடுத்து வந்த சுகமே, மஞ்சள் நிற பூவெடுத்து மங்கை உடல் சீர் கொடுத்து கொஞ்சி வரும் பாட்டெடுத்து வந்த சுகமே, சொல்ல சொல்ல நெஞ்சை அள்ளும் காவியம் பிறக்கும், கொள்ளை கொள்ளும் வண்ணம் என்ப ராகம் பிறக்கும், இசை மழை பொழிந்தது குயிலே, அழகே வருவாய் அருகே, என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே, வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே. தங்கச்சிலை நீ சிரிக்க, தாகம் கொண்டு நான் இருக்க, ஒன்றில் ஒன்று சேர்ந்திருக்க எண்ணமில்லையோ, தங்கச்சிலை நீ சிரிக்க, தாகம் கொண்டு நான் இருக்க, ஒன்றில் ஒன்று சேர்ந்திருக்க எண்ணமில்லையோ, தொட்டு தொட்டு மன்மதனின் லீலை அறிவோ, மொட்டவிந்து வாசம் தரும் பூக்களை ரசிப்போ, அணைப்பதில் கிடைப்பது பெருமை, வருவாய் தருவாய் சுகமே, என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே, வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, வாலிபத்தின் ரசனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே.
என்ன முதலியார்? ஒண்ணும் இல்ல, இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு கையெழுத்து வேணும். மண்ணில் காலையில் ஆபீஸ்ல போடுறோம். இல்ல சரி. உமா எவ்வளவு லேட்டு? நான் என் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போயிருந்தேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ்னா ஆம்பளையா பொம்பளையா? பொண்ணுதான். பொண்ணுதான்ப்பா, பொண்ணுதான். உங்க அப்பாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது தெரியுமா உனக்கு? உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனது யாரு? அது அது என் ஃப்ரெண்டு. சித்தப்பா, அவன் ஹோட்டல்ல பாட்டு பாடுறவன். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத நான் பல இடத்துல பார்த்திருக்கேன். உமா, தாயில்லா பொண்ணாச்சேன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த. அந்த சலுகையை நீ தப்பா பயன்படுத்த கூடாது. புரியுதா? புரியுதா? ரவி, உமா மேல ஏன்டா கோல் சொல்ற? இல்லப்பா. உள்ள போடா. செல்வம், குழந்தைய கண்டிக்க வேண்டியதுதான். பொறுமையா இரு. அவ கண் கலங்கி நிக்கிறா பாத்தியா? நீ உள்ள வாமா. நீ வாமா உள்ள. நான் என்ன சொல்லு? இந்த ஏலத்துல எப்படி உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆதாயம் கிடைக்கும்? என் வார்த்தை கட்டுப்பட்டு ₹1 ஏலத்துல ஏத்து கேட்கல, அதான் தனக்கோடி. வாங்க வாங்க செல்வநாயகம், இதான் என் பையன் அசோக். வணக்கங்க. நமஸ்காரம். உள்ள வா. வணக்கம். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உட்காருங்க தம்பி. இருக்கட்டுங்க. நல்ல மரியாதை தெரிஞ்ச பிள்ளை. இவன் தான் இப்ப என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறான். மிஸ்டர் செல்வநாயகம், இப்போ உங்கள்கிட்ட கமிஷன் கேட்க போறேன். கேளு. இந்த ஆசையை மனசுல ரொம்ப நாளா உண்டு. நானே உங்க வீடு தேடி வந்து கேட்கணும்னு இருந்தேன். உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்னடா கல்யாணத்தை பேரம் பேசுறோம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்க வசதிக்கு 1000 இடத்துல இருந்து மாப்பிள்ளைய தேடி வருவாங்க. அதே மாதிரி என் பையனுக்கு நிறைய பணக்கார வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்க. ஆனா இந்த சம்பந்தத்து மூலமா ஏற்படுற நட்பை நான் விரும்புறேன். என்ன மிஸ்டர் சிவானந்தம்? நம்ம நட்பு நீடிக்கிறதுல எங்களுக்கும் விருப்பம் தான். இந்த கல்யாணத்தை பத்தி எனக்கு பூரண திருப்தி. பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம்னு தம்பி யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவளை எதுக்கு கேட்கணும்? நம்ம பார்த்து சரின்னு சொன்னா அவன் என்ன வேணான்னு சொல்ல போறேன். ஆகட்டுங்க. அப்ப நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். நம்ம மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அப்பா, அந்த அசோக்குக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்தீங்களாமே? பெரியப்பா சொன்னாரு. ஆமா. நீங்க எப்படி வாக்கு கொடுக்கலாம்? நான் உன்னுடைய தகப்பன், அதனால எனக்கு அந்த உரிமை இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கேன். நான் சேகர விரும்புறேன்னு தெரிஞ்சும் எதுக்காக இப்படி செஞ்சீங்க? அவன் யாரு, எந்த ஊரு, ஏதோ ஹோட்டல்ல பாடி தெரியுறானா? நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. நம்ம அந்தஸ்து என்ன யோசிச்சு பாத்தியா? இந்த அந்தஸ்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் ஏழையாதப்பா இருந்தீங்க. ஆமா, இருந்தேன். ஆனா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது எனக்கு தான் தெரியும். என் மகளை மறுபடியும் அந்த பள்ளத்துல தள்ள நான் விரும்பல. தவிர நான் தனக்கோடிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. நானும் தான் வாக்கு கொடுத்துட்டேன், சேகர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. உங்களுக்கு இருக்கிற கௌரவம் எனக்கும் உண்டுப்பா. முதலாளி யார் பாருங்க குடிசை போட்டு இருக்கிறது? சொன்னாங்க முதலாளி, மொட்டைத்தனமா பேசுறான். செக்குங்க. எங்கண்ணே முதலாளி கூப்பிடுறாங்க. அங்க ஒருத்த குடிசை போட்டு இருக்காம, அவன் குடிசை பிச்சரிஞ்சு அவனை அடிச்சு துரத்தணும். ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாம அடிக்கணும்.
மரியாதையை குடிசை விட. ஏய், போய் உன் முதலாளி வர சொல்லுப்பா. என்னடா முறைக்கிற? நாணயம் பெட்டியில மட்டும் இருந்தா போதாது, அது வாக்குல இருக்கணும். உன் வார்த்தையை நம்பி என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். இப்ப அது நடக்கலைன்னா எவ்வளவு பெரிய தலகுனிவு. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, தவிர இது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு இது மான பிரச்சனை. சரி, ரெண்டுல எது முக்கியம்னு பாக்கணும் இல்லையா? பரம்பரை பணக்காரனா இருந்தா மனுஷனுக்கு மானம் கௌரவம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். நீ கூலிக்கு மீன் பிடிச்சவன் தானே, இப்ப நான் காசு வந்துருச்சு. தன்னுடைய வார்த்தைகளால செல்வநாயகம், நீ அனுப்பிச்சு வச்ச ஆளை உங்ககிட்டயே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இன்னும் எத்தனை பேர் அனுப்பணுமோ அனுப்பி வை, எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி சோத்து தடியன்களை அனுப்பி வைக்காத, நல்ல தடியனை பார்த்து அனுப்பி வை. ரெண்டு பேரா போய் உதப்படாதீங்க. எத்தனை ஆள் வேணுமோ அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போங்க. செல்வநாயகம், இதுவரை யாரும் என்னை இப்படி அவமானப்படுத்துவதில்லை. செல்வநாயகம் செல்வநாயகம் வெளியே